உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் எதை குறிக்கிறது? ஸோ இதற்கு பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி அவர்களுடைய முடிவு என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்தடை மின்வெட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது சொன்னார், இந்த ஆட்சி போகுமே என்றால் நிச்சயம் என்னுடைய மின்சாரத்துறை மூலமாக தான் போகும். திருமதி வி.கே. சசிகலாவில் அதிகபட்சமாக அதிக முறை காலில் விழுந்து கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றணுங்கிற கோரிக்கையை வைத்ததில் முதல் இடத்துல ஆர்.பி. உதயகுமார். இவ்வளவு காலம் நான் பொறுத்து பார்த்தேன். இனியும் பொறுத்திருந்தால் காலம் மன்னிக்காது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது. எனவே நான் ஒருங்கிணைந்து இந்த பணியை தொடங்க போறேன்னு சொன்னாங்க. இன்னொரு 3-4 ஆண்டுகளுக்கு திருமதி சசிகலா அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. அவங்க இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் இப்போதைக்கு கையெழுத்து போட முடியாது. இந்த சூழலில் அதானி இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார், முதலமைச்சரை சந்தித்தாரா, சபரீசனை சந்தித்தாரா? ஏன்னா விசாரணை, மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு வார காலத்தில் இது நடக்கிற பொழுது எதற்காக வந்தார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு விவாத களமும். ஸோ உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குதா? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் எதை குறிக்கிறது? ஸோ இதற்கு பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி அவர்களுடைய முடிவு என்ன? அதிமுக தொண்டர்களுடைய முடிவு என்ன? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இப்போ? கடந்த 2 நாட்களாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தினுடைய வீடியோ காட்சிகளை பார்த்தேன். ஒரு தன்னெழுச்சியாக கூட்டம். எந்தவித அமைப்பு ரீதியாக அவங்க பின்னாடி யாருமே இல்லை என்பது நமக்கு தெரியும். கட்சியில் நான் தான் பொதுச் செயலாளர், 2017 என்னை தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த அந்த நிலைப்பாட்டில் நான் தொடர்கிறேன். இருந்தபோது எனக்கு ஒரு 34 ஆண்டுகள் அதிமுகவோடு நான் பயணித்திருக்கிறேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னால் என்ற எல்லா பணிகளையும் செய்திருக்கிறேன். எனவே நான் இந்த கட்சியை ஒருங்கிணைத்து கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகியோர் வழியில் இந்த கட்சியை ஒருங்கிணைந்து நான் வழிநடத்துவேன் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சியை எடுத்து அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த சுற்றுப்பயணத்தை, மக்களை சந்திக்கும் பயணம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு கட்டமைப்பே இல்லாத சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒருபுறம், மிக தீவிர ஆதரவாளராக சசிகலா பின்னால் இருந்தவர்களுமே அமமுக என்கிறத தினகரனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் சிலரும், இந்த பக்கம் திரு OPS அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் சிலரும் இருக்கிற இந்த சூழலில் அவர் சென்ற பயணம் என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக ஒரு வெற்றிகரமாக பயணமாக தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லோருக்குமே, அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து முதன்மை நிர்வாகிகள் வரைக்கும் அந்த மனத்தாக்கத்துக்கு வந்துட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜெயக்குமார், ஆர்.பி. உதயகுமார் போன்ற 1-2 பேர் இல்லை கருத்து மாறுபாடு இருக்கலாம். அவங்க யாருக்கும் இனி இடமில்லை, இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட யாருக்கும் இடமில்லை அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாகவே ஒரு ஊடகங்களில் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. 6 பேர் கட்சியினுடைய முன்னணியினர் 6 பேர் திரு எடப்பாடியை சந்தித்து இந்த ஒருங்கிணைய வேண்டும், கட்சி பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை ஆழமாக வலியுறுத்தியதாக வந்தது. திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு KP அன்பழகன், திரு CV சண்முகம், இந்த 6 பேரில் ஒருவர் கூட இதை மறுக்கலை. இல்லை நாங்கள் இது தொடர்பாக பேசலை, எடப்பாடியை சந்திக்கலை அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் திரு ஜெயக்குமார் சொல்கிறார், இடமே இல்லை, இது யாரோ திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
அதிமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அதிகாரப்பூர்வமாக தன்னைத்தானே வரித்து கொண்டு திரு ஜெயக்குமார் அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்து ஏதாவது ஒரு கூட்டம் மேலே நடந்ததுன்னா வேக வேகமாக அந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே வந்து ப்ரெஷ்ஷை பார்த்து ஏதாவது ஒன்று கொளுத்து போட்டு போயிடுவார். அது அவருடைய தொடக்க காலம் முதலே. இந்த ஒற்றை தலைமை என்கிற அந்த கான்செப்டே அவரால் தான் உருவானது அப்படிங்கிற மாதிரி கட்சியிலேயே இன்னும் கூட பலரும் அவருக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ புதிதாக ஆர்பி உதயகுமாரும் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால தான் பல லட்சக்கணக்கான திறமையானவர்கள் இருக்கும்போது ஆர்பி உதயகுமாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சது. எந்த அடையாளத்தோடு அவர் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைச்சே பார்க்கல. அதிகபட்சமாக திருமதி வி.கே. சசிகலாவில் அதிகபட்சமாக அதிக முறை காலில் விழுந்து கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றணுங்கிற கோரிக்கையை வைத்ததில் முதல் இடத்துல ஆர்பி உதயகுமார். தொடக்கம் முதல்ல கட்சியையும் ஆட்சியும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும். இருமுறை அம்மா அவர்கள் பொறுப்பு முதலமைச்சராக போட்ட ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவே இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு எல்லோருமே ஒத்துழைப்பு தாருங்கள், பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு இவங்க ஒதுங்கிய பொழுது ஒரு வாரம் 1 மாத காலத்திற்குள்ளேயே ஓபிஎஸ் வந்து தன்னிச்சையாக செயல்படுறார். மூத்த தலைவர்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. நீங்கள் வந்தால் தான்மா கட்சியும் ஆட்சியும் கொண்டு செலுத்த முடியும், அம்மா மாதிரியே நீங்களும் வரணும் அப்படிங்கிறது முதல் குரல் ஆர்பி உதயகுமார் தான். அப்புறம் தான் ஓஎஸ் மணியம், காமராஜ், விஜயபாஸ்கர், மற்றவர்கள்லாம் ஒரு 10-15 செல்லூராஜ் போன்றவர்கள்லாம் போய் வலியுறுத்துகிறாங்க. அதனுடைய விளைவாக தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற அந்த ஒரு மனத்தாக்கத்துக்கு வந்து அது காலச்சூழலில் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லோருமே 100% ஒருத்தர் கூட எதிர்க்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் யாருமே எதிர்க்கலை. சசிகலா எப்படி இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வரலாம், முதலமைச்சராக வரலாம் அப்படிங்கிற எந்த எதிர்ப்பு குரலும் இல்லாமல் ஒருமித்து அந்த முடிவு எடுத்தார்கள். சரி, அப்படியே பார்ப்போம். 4.5 வருஷம் சிறையில் இருந்தாங்க. அதிமுகவுக்கு எதிராக ஒரு முனையளவாவது அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்களா? கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்களா? இல்லை. திரும்ப வருகிற பொழுது ஒரு தீவிர அரசியலுக்கு வருகிறேன்னு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் மிக பெரும் தலைவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்களுக்கு வந்து அந்த கூட்டம் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்குமே பார்த்தோம். ஒரு 13-14 மணி நேரம் இருந்தது. அப்போ தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் வந்த அந்த சூழலில் 2021 தேர்தல் வருகிற பொழுது ஒரு பிரச்சனை உருவாகிறது. ஏற்கனவே ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், ஒருங்கிணைப்பாளர் இந்த சிஸ்டம் போயிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு நான் ஒதுங்கி இருக்கிறேன். மீண்டும் இரட்டை இலை ஆட்சிக்கு வரணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா வழியில் அதிமுக ஆட்சி வர வேண்டும், அதற்காக நாங்கள் அதை சரியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. ஒதுங்கி இருந்தால் தொடர் தோல்வி. 2021 தொடங்கி தொடர்ந்து 2019 21 உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று தொடர் தோல்வி தான் வருகிறது. கிட்டத்தட்ட 10 தோல்விகளுக்கு பிறகும் இனியும் பொறுத்திருந்தால் கட்சி ஒன்றுமில்லாமல் போயிடும். மிகப்பெரிய சரிவை இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 52 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரும் சரிவு, தோல்வி, பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறான். 15 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போயிருக்கிறது. 1-2 தொகுதிகளில் 4வது இடம், நாம் தமிழருக்கு அடுத்த இடம் கூட வந்திருக்கு. பல சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பின்னடைவு, சரிவு, தோல்வி என்று பார்க்கிற பொழுது அதற்கு உட்பட்ட உதாரணத்திற்கு கோவை 6 சட்டமன்ற தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. கொங்கு மண்டலத்தினுடைய தலைநகரம் கோவை. அந்த கோவையில் 10 எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த நிலையிலும் கூட இப்படி ஒரு தோல்வி, சரிவு. சேலம் உட்பட எல்லாமே இழந்தாச்சு. அப்போ இனி நாம் பொறுத்திருந்தால் சரியாக வராது அப்படின்ட்டு தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றாங்க. இவ்வளோ காலம் நான் பொறுத்து பார்த்தேன், இனியும் பொறுத்திருந்தால் காலம் மன்னிக்காது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது, எனவே நான் ஒருங்கிணைந்து இந்த பணியை தொடங்க போகிறேன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏறத்தாழ 90% முடிவு பெற்று விட்டது, நான் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு கடந்த 17ஆம் தேதி பயணத்தை தொடங்கினாங்க. இந்த 2 நாட்கள் இருக்கிறது. 90% முடித்து விட்டேன் என்று அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ இந்த 6 பேர் சந்திச்சாங்கல்ல, இதில் ஒரு 3-4 பேர் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஆமாம், திரு செங்கோட்டையன், இந்த தங்கமணி, வேலுமணி உட்பட அவரிடம் பேசி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க, நாங்கள் இதை சரி பண்ணி பேசிட்டு வர்றோம், எல்லோரும் ஒன்றிணைவு தான் சாத்தியம் அப்படிங்கிறத அவங்களும் நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம்,
திரு எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்துருவோங்கிற தைரியத்தை சொன்னதனுடைய விளைவாக சரி மக்கள் மத்தியில் தனக்கு என்ன ஆதரவு இருக்குங்கிறத அடிமட்ட உறுப்பினர்கள்ட்ட, ஏன்னா நிர்வாக பொறுப்புகளில் இருக்கவங்க அந்த அம்மா பின்னாடி போனால் கட்சியிலேருந்து வெளியேற்றிடுவாங்க எடப்பாடி, அதனால் அவங்க யாரும் வரலன்னு பார்த்தேன். ஆனால் பல ஆயிரக்கணக்கான தன்னிச்சையாக திரண்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. இந்த பக்கமுமே இந்த 4 நாட்கள் பயணத்தின் மூலமாக அவரும் வந்தால் அதிமுக அவனுடைய வெற்றி. ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம். நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். 2001 2006 17 வாக்கு வித்தியாசத்தில் கோயம்புத்தூரில் சின்னசாமியினை ஐஎன்டியூசிலிருந்து வந்த தொழிற்சங்க தலைவர் அதிமுக வேட்பாளராக போடுறார். வெறும் 17 வாட்டில் CIT சவுந்தரராஜன் வெற்றி பெற்று வருகிறார். இதே தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் 2021 45,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார் சத்யா. ஆனால் ஜெயவர்தன் வெறும் 17,000 ஓட்டு தான் அந்த தொகுதியில் வாங்கியிருக்கார். 28,000 ஓட்டு எங்கே போச்சு? ஆக கட்சியினரிடையே ஒரு மிகப்பெரிய சரிவு, ஒரு பின்னடைவு இருக்கிறது. மனச்சோர்வு வந்துருச்சு. பலரும் இப்போ இந்த விவாதங்களில் இன்னைக்கு நடக்கிற இந்த 19ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கடந்த ஒரு வார காலமாக நடக்கிற கூட்டத்தில் எல்லோருமே கூட்டம் முடிஞ்சு கூட்டத்தில் குமிறிட்டு அதை வெளிப்படுத்த முடியாமல் வெளியில் சொல்கிறாங்க, சார் எங்களால் அங்கே லோக்கலில் வேலையை பார்க்க முடியல, கட்சியை ஒன்று சேருங்கப்பா அப்படிங்கிற குரல் தான் இருக்குன்னு மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பூராமே சொல்கிறாங்க. இதை நாங்கள் வெளிப்படையாக அங்கே சொல்ல முடியலை. ஏன்னா எங்களை கட்டுப்பாட்டோடு தான் கொண்டு போய் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன, அடுத்து வர தேர்தலில் நம்ம என்ன மாதிரி பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள், ஒன்றிணைவுங்கிறது. அப்படி இருந்தும் கூட ஒரு சில இடங்களில் வந்திருக்கு. நெல்லையிலிருந்து தஞ்சையிலிருந்து ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, கட்சி ஒன்று சேர்ந்தால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. திரு எடப்பாடியும் மனமாற்றத்திற்கு உட்பட்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு அதிமுக பயணிக்கிறது. திரு சசிகலா அவர்களும் என்னால் அது முடியும் களம் இறங்கி இருக்கிறாங்க. காலம்தான் தீர்மானிக்கணும். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் என்ன மாதிரியான பதவி அவங்களுக்கு கொடுக்கப்படும், எடப்பாடி அவர்களுடைய பதவி பறிக்கப்படுமா, இல்லை 2 பேர்த்துக்கும் நிறைய கிளாஷஸ்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, வியூகம் இருக்குது. ஏன்னா இது எப்படி போய் முடியும்? இப்போ இணைந்தாலுமே அதுலேயுமே பிரச்சனைகள் இருக்குதானே. ஆதன் நியூஸ் மூலமாக இந்த 52 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கிறவன் என்கிற முறையில் என்னுடைய கருத்தை நான் ஆழமாகவே பதிவு பண்ணுறேன். இன்னொரு 3-4 ஆண்டுகளுக்கு திருமதி சசிகலா அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. அவங்க இந்த A ஃபார்ம் B ஃபார்மில் இப்போதைக்கு கையெழுத்து போட முடியாது. 1969 பேரறிஞர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு முதலமைச்சர் யார் என்கிற பிரச்சனை வருகிற போது கலைஞர் கருணாநிதி அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு கட்சியின் பொருளாளராக இருந்தார். அவர் முன்முயற்சி எடுத்து தான் அவரை முதலமைச்சராக கொண்டு வந்தார். அவர் முதலமைச்சரான ஒரு 1-2 மாதங்களிலேயே திமுக அவனுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி தலைவருக்கு கூடுதல் பொறுப்பு என்று தலைமை பொறுப்பை கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டார். அதுவரையிலும் திராவிட கட்சிகளில் பொதுச் செயலாளர் தான் அதிகாரமிக்க பதவி, தலைவர் என்பது அவைத்தலைவர். அது ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு பதவியாக தான் இருந்தது. அதை திருத்தி கொண்டு வந்துட்டார். இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த அதிமுக விதிகளை பலமுறை இப்போ திருத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் திருத்தி கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் திருமதி V.K. சசிகலா அவர்களை ஒரு மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பில் வச்சுட்டு இவர்கள் இருவருமே இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த OPS APS இவர்கள் இந்த அதிகார பகிர்வை எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த 3 பேருமே திருமதி சசிகலா, திரு OPS, திரு EPS இந்த 3 பேரும் அமர்ந்து பேசி தங்களுடைய ஈகோவெல்லாம் கைவிட்டுட்டு, ஏன்னா ஒரு அந்தஸ்து உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். பொதுவெளிகள்லையும் அதுதான் பார்க்கப்படுகிறது. கட்சியினர் மத்தியிலும் அந்த உணர்வு இருக்கிறது. எனவே இவங்க 3 பேருமே அமர்ந்து பேசி கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் வளர்ச்சி முக்கியம், தேர்தலில் வெற்றி முக்கியம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். எனவே நாம் நம்முடைய சுயநலத்தை மறந்து கட்சி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற அந்த கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட அந்த தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்று கருதி இவர்கள் 3 அமர்ந்து பேசி ஒரு முடிவை எடுக்கணும். இதை தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று மிகச்சிறந்த ஆளுமையோ தொண்டர்கள் பலமிக்கவர்களோ மக்களின் அதீத செல்வாக்கு மிக்கவர்களோ இல்லை என்பதால் மூத்தவர்கள் ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழு, அந்த 9 + இவங்க 3 பேர் 12 பேர், இந்த 12 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு முடிவையும்
பேசி அலசி ஆராய்ந்து கருத்து பரிமாற்றம் செய்து அதை அமல்படுத்துகிறத கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் யார் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுக்கிற பொழுது நிச்சயமாக கட்சி மீண்டும் ஒரு வெற்றி பாதையில் பயணிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார், அடுத்து வந்து நம்ம திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து மின் கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ நிறைய கட்சியினர் வந்து அதை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க, அதற்கான போராட்டங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த மின்சார பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்தடை மின்வெட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது சொன்னார், இந்த ஆட்சி போகுமே என்றால் நிச்சயம் என்னுடைய மின்சாரத்துறை மூலமாக தான் போகும், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை இக்கட்டை சந்திச்சிச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு முறை திமுக தோல்வியானதுக்கு அதுக்கு காரணமாகவே இருந்தது. அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் இந்த மின்தடை மின்வெட்டு என்பது கூடுதலாக இருக்கிறது. இப்போ சமீப காலமாக மிகப்பெரிய ஊழல் அதில் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த சரிவு அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி 14,000 கோடி 17,000 கோடி என்று நட்டத்தில் இயங்குகிறது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகளில் தகவல் அவங்க தரப்புலையுமே சொல்கிறாங்க. இப்போ இந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு நிர்வாக திறனற்றவர்களாக அரசும் இந்த மின்சாரத்துறையும் இருக்குங்கிறது தான் பெரும்பாலானோருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலக்கரி அதானி குழு இது ஏற்று வந்த அதிலே ஒரு கிட்டத்தட்ட 3,400 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்று விட்டது அப்படின்னு சொல்லி அது லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்து விசாரணைக்கு கூட அரசு உத்தரவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையின் முடிவில் அவர்கள் மீதான நடவடிக்கை அந்த பணத்தை பறித்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்த சூழலில் அதானி இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார், முதலமைச்சரை சந்தித்தாரா, சபரீசனை சந்தித்தாரா? ஏன்னா விசாரணை மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு வார காலத்தில் இது நடக்கிற பொழுது எதற்காக வந்தார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒரு விவாதக்களம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு புறத்தில் வந்து இந்த நிர்வாக சீர்கேடு என்பது தொடர்கிறது. கடந்த ஆட்சியில் நம்ம மின்சாரத்துறை அமைச்சராக திரு தங்கமணி இருந்தபோது அவர் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிட்டு இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துகிற போது இந்த மின்சாரம் என்றாலே அந்த பிரச்சனை தொட்டால் ஷாக் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடிக்கடி ஷாக் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். விடியலை தருகிறோம் என்று இப்படி தொடர்ந்து மக்களை இருளில் தள்ளுகிற ஒரு சூழல் போயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய திமுக மீதான நிறைய விமர்சனங்கள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மின்சார கட்டண உயர்வா இருக்கட்டும், இதெல்லாம் திமுக தைரியமா பண்றதுக்கான காரணம் தன்னை எதிர்க்க ஒரு பெரிய ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்களா? ஏன்னா இப்ப தொடர்ந்து அவங்க வெற்றி தான். விக்கிரவாண்டி தேர்தலையுமே நீங்க பார்த்துருப்பீங்க, தொடர் வெற்றி தான். அடுத்து வரும் தேர்தலையும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தாண்டி இதுல பவித்ராவின் கருத்து 100க்கு 100 சரியானது. என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிக, மதிமுக, யுஎம்எல், தமுமுக போன்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்தாலும் அவங்க இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிட்டாங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 89-90 திமுக, 91-96 அண்ணா திமுக, 96-2001 திமுக, 2001-2006 அண்ணா திமுக மாறி மாறி வந்தது. அப்போ இந்த அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து அண்ணா திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அரசுக்கு விரோத நடவடிக்கை எடுக்கிறான்னு எல்லாம் கொடி தூக்குறோம். பொது உடைமை கட்சியெல்லாம் 1 மாதம் 2 மாதம் கூட பொறுத்துக்க மாட்டாங்க, களத்துக்கு வந்துடுவாங்க, போராட்ட களத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து அதிமுக ஆட்சி கொண்டு வந்துட்டு அப்புறம் அதிமுக 3 மாதம் 6 மாதத்தில் மக்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு செயல், இது மாதிரி மின்கட்டணம், பால் விலை உயர்வு, ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது போராட்ட களத்துக்கு வந்ததுமே அப்படியே திமுக மேடைக்கு வந்துடுவாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த 2-3 தேர்தல்களில் அதிமுக அணி சேர்ந்ததால் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அங்கே போய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க கடந்த முறை போட்டியிட்ட அந்த தொகுதிகளை விட பாதிக்கும் குறைவான இடங்கள் கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கிட்டு இருந்துட்டாங்க. ஏன்னா பாஜகவோடு போக முடியாது, பாஜகவோட அணி சேர்ந்திருக்கிற அதிமுகவோடு நாம் கூட்டணி வைக்க முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காக. அதையும் தாண்டி ஆட்சியினர் தவறு செய்கிறார்கள், மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகிறார்கள். பல விஷயங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, வேங்கவேலிருந்து, திருநெல்வேலியில் அந்த தாக்குதல் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே அந்த அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை,
அமைப்புகள் இருக்குல்ல, பல அமைப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட அதற்கு எதிராக களமாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பல நூற்றுக்கணக்கான ஒரு கிட்டத்தட்ட எடப்பாடி கடந்த முறை சொன்னார், எங்கள் ஆட்சியில் 4.5 வருஷத்தில் 2400-600 போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்த அமைப்பு ரீதியாகவும் அவங்க திமுகவுக்கு எதிராக வரலை. அங்கே அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளுமே குறிப்பாக உண்மையிலே வேதனைப்படக்கூடிய விஷயம் பொது உடைமை கட்சியினுடைய நிலை தான். அப்போ இதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. தொடர்ந்து அந்த தேர்தலுக்கு இடம் குறைவாக இருந்தோடனே பணம் நிறையா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள எல்லோருமே தேர்தல் செலவுன்னு ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம ஆதாரபூர்வம் இல்லாமல் எப்படி குற்றச்சாட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆதாரபூர்வமாக திரு துரைமுருகனே சொல்லிட்டார், 15 கோடி ரூபா சிபிஎம்முக்கு கொடுத்தோம், 10 கோடி ரூபா சிபிஐக்கு தேர்தல் செலவுக்கு கொடுத்துட்டோன்னு ஒரு ஒயிட்லேயே கொடுத்து அக்கௌண்ட்ல ஏற்றிட்டார். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தேர்தல்கள்லையும் பணம் கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க, சீட்டு குறைக்கிற போது இன்னும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அங்கே ஒப்பந்தத்துக்கு போகிறவங்க வர்றவங்க. இதை தாண்டி சிறிய சிறிய அமைப்புகள் கட்சிகள் கூட 50 லட்சம் 1 கோடி இந்த மாதிரிலாம் பணம் கொடுத்து தான் தேர்தல்களுக்கு பெரிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அது இது வரைக்குமே ரகசியமாக இருந்தது. அண்ணன் துரைமுருகன் போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ கடந்த முறை கூட சொன்னாங்க தேர்தலுக்கு இந்த அம்மா தேமுதிகனுடைய பிரேமலதா விஜயகாந்த் கூட நாங்கள் கேட்ட தொகுதியும் கொடுத்து செலவு தொகையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப வெளிப்படையா ஆயிடுச்சுல. ஆமா, அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய தேவ ரகசியம் இல்லை, அது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அறிந்த வகையில் இவங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னே கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் போகிறதுனால அவங்க அங்கேருந்து வெளியில் வரல அப்படிங்கிறதான் ஊடகத்துறையில் இருக்க நண்பர்களும் மற்றவர்களும் சொல்கிறாங்க. இந்த நிலைப்பாடு தான் நம்ம எது செஞ்சாலும் நம்மளை எதிர்த்து கேட்க ஆள் இல்லை. இங்கே அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வலிமை மிக்க அதிமுக இருந்ததுன்னா பெரிய ஃபோர்ஸாக வரும். அது போகலை. இங்கே 4 பிரிவுகளாக இருக்கிறதுனால இவங்க இந்த உட்கட்சி பிரச்சனைகளை பார்க்குறதே சரியாக போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்த ரோலை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து கொஞ்சம் களமாடி வருகிறார்கள். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றுபட்டு மீண்டும் ஒரு வலிமையான கூட்டணியை, திமுக கூட்டணிக்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணியை, இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் இங்க வலிமையான அதிமுக வந்து இது வெற்றிக்கான கட்சி என்று வருகிற பொழுது அங்கிருந்து வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு எடப்பாடி விரும்பினார்ல 2024 மெகா கூட்டணி, அந்த மெகா கூட்டணி அமைந்தால் ஆட்சி மாற்றத்துக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். கூட்டணிகள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அது கூட கூடுதலாக இருக்கிறது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வெறும் விளம்பர திட்டங்களாக கொண்டு வந்து காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறது, பஸ்ஸு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்களை அதை கொண்டு வந்துட்டு மற்ற சுமைகளை அவங்க மக்கள் மத்தியில் ஏற்றுறாங்கங்கிறது. ஏற்கனவே 2 முறை மின்கட்டண உயர்வு இன்றும் இப்போவும் உயர்வு என்பது சாதாரண சாமானிய நடுத்தர மக்களை மிகப்பெரிய பாதிப்புக்கு உருவாக்குறது. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இந்த மின்கட்டண உயர்வு என்பது நிச்சயமாக அந்த ஆட்சிக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம், திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடு பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் கிளம்பிக்கிட்டே இருக்கும். அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி அந்த ஒரு டாக் போச்சு. இப்போ மறுபடியும் அந்த டாக் வருது. ஸோ உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குதா? கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன். திரு உதயநிதியை அரசியலுக்கு இப்போதைக்கு கொண்டு வர வேணா, இன்னொரு 10 வருஷம் திரைத்துறையிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் திரு உதயநிதியும் அவங்க மனைவி மற்ற அவருடைய வெல்விஷர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் உதயனுடைய தாயார் திருமதி துர்கா அம்மாள் கிட்டத்தட்ட ஒரு 40-42 வருஷம் கலைஞரோடு போராடி தான் திரு ஸ்டாலின் இந்த பொறுப்பை துணை முதல்வர் தலைமை பொறுப்புக்கு வர முடிஞ்சது. என் பையனையும் அத்தனை வருஷம் போராட விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி அரசியலுக்கு இப்போ தான் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சொல்லியிருப்பாங்க, என் குடும்பத்திலேருந்து இனிமேல் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருப்பார். திரு உதயநிதியுமே சொல்லியிருப்பார், நான் அரசியலுக்கு இப்போதைக்கு வர்றதுக்கு இப்போதைக்குன்னு கூட இல்லை, அரசியலுக்கெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை, வரமாட்டேன், திரைத்துறை மூலமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக தான் சொல்லியிருந்தார்.
ஆனால் திரும்ப அரசியலுக்கு வந்தோடனே என்னுடைய பிறப்பே உதயசூரியன் தான். அதனால் நான் குழந்தையிலேருந்து அதிலேயே வந்துட்டதுனால இயல்பாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போவும் அவர் துணை முதல்வர் இல்லை, முதல்வராகவே அவரை பார்த்து தான் மூத்த அமைச்சர்கள் இருந்து எல்லோருமே எல்லா அமைச்சர்களும் உதயநிதிக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறாங்க மிகப்பெரிய அளவில். நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் நான் என்ன சொல்கிறேன், கட்சியில் திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா கலைஞர் சொல்லுங்க, இன்றைய தலைவர் ஸ்டாலினை சொல்லுங்க, நீங்கள் அடுத்து சின்னவர் உதயநிதி வாழ்க அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்குறாங்கன்னு அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் பல இடங்களில் இளைஞரணி கூட்டங்களில் தீர்மானம் போட்டிருக்காங்கப்பா, உதயநிதி துணை முதல்வராக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு முறையும் கலைஞர் பாணி அதுதான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் யாராவது அரசியலுக்கு கொண்டு வரணும்னாருன்னா முதல்ல பொது வெளிகளில் அவங்கள பற்றின விஷயத்தை கொண்டு போயிடுவார். உதாரணத்துக்கு திரும்பி கனிமொழி அவர்களை கொண்டு வரணும் அரசியலுக்குன்னு போது சென்னை சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த சென்னை சங்கமத்திற்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அந்த அம்மாவுக்கு பாராட்டு விழா போட்டு கலைஞருடைய மிக நெருங்கிய நண்பர் அலி குப்புசாமி நினைக்கிறேன், அவர் ஏ நடராஜன் சொல்லி ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷனில் டைரக்டராக இருந்தார். அவங்க பேசுகிறாங்க, மாறன் இறந்துட்டாரு, டெல்லி அரசியலுக்கு கனிமொழி தான் சரியானவர் அப்படின்னு பேசினேன். அது தொடர்பாக பத்திரிகைகளில் அம்மா கட்சிக்காரங்கள்லாம் வந்த உடனே தான் ராஜ்யசபா உறுப்பினராகி டெல்லி அனுப்புவார். அதே மாதிரி உதயநிதி தயாநிதி மாறன் அரசியலுக்கு கொண்டு வர்ற போதும் இந்த மாதிரியான இருந்தது. ஸோ அவங்க குடும்பத்தில் இது ஒரு பாலிசியாகவே வச்சுருக்காங்க. அது மாதிரி திரு உதயநிதி அவர்களையும் கொண்டு வந்து இப்போ பொது வெளிகளில் மக்கள் மத்தியில், கட்சியினர் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில், அமைச்சர்கள் மத்தியில் அவர் இருக்கணும். துணை முதல்வர்னு ஒரு பதவியே இல்லைப்பா. அது இந்த 32 அமைச்சர்னா 32 அமைச்சர்கள் தான், துணை முதல்வர்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் திருப்திப்படுத்துவதற்காக மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை கலைஞர் காலத்தில் துணை முதல்வராக்கினாங்க. கடந்த ஆட்சியின் போது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து துணை முதல்வர்னு இவர் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் துணை முதல்வரில் சாதாரண அமைச்சராக கூட திரு ஓபிஎஸ் மதிக்கலைங்கிறத நம்ம பார்த்தோம். பல இதில் புறக்கணிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. எனவே துணை முதல்வர் என்பது இப்போதைக்கு ஒரு அடையாளமாக, முதல்வர் இப்போ வெளியூர் போயிட்டாரு, துணை முதல்வர் பார்த்துக்குவார் அப்படின்னு இப்போ அவர் தான் பார்த்துக்கிறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கான முக்கியத்துவம் என்பது அதிகரித்து தான் வருகிறது. எனவே அவர் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு. அநேகமாக செப்டம்பரில் ஏதோ ஒரு மாதம் ஊருக்கு போகிறாரு, வெளிநாடு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி போனாருன்னா துணை முதல்வராக இருந்து முதல்வர் பொறுப்பையும் முழுமையாக ஏற்று நடத்துவார் என்று நம்பலாம். அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக ஏற்று நடத்துவார்னு நம்பலாம். 2026 அவர் தான் முதலமைச்சராக கூட அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.